So அடுத்து பாருங்க, which of the following options is bitter to taste and cannot be classified as an acid? பின்வரும் விருப்பங்களில் எது சுவைக்கு கசப்பானது மற்றும் அமிலமாக வகைப்படுத்த முடியாதது? சுவைக்கு கசப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அமிலம், காரம், உப்பு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? சோ கசப்பா சுவை இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காரங்கள், பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ காரம் அதே மாதிரி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிலமா வகைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கசப்பா இருக்கும், அது அமிலமும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா வினிகர் அப்படின்றது வந்து அசிட்டிக் அமிலம் சொல்லுவோம். எலுமிச்சை சாறுல இருக்கக்கூடியது சிட்ரிக் அமிலம், புளியில இருக்கக்கூடியது டார்டாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எதுதான் பாத்தீங்கன்னா சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சோடியம் பைகார்பனேட் தான் சமையல் சோடா. இதுதான் வந்து ஒரு காரம், பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சமையல் சோடா, ரொட்டி சோடா, பேக்கிங் சோடா எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு காரம். இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கசப்பா இருக்கும். அதே மாதிரி காரம் அப்படின்னாலே கசப்பு சுவையுடையதாகவும் இருக்கும், வழவழப்பாகவும் இருக்கும். சரிங்களா? சோப்புகள்லாம் பாத்தீங்கன்னா காரங்களை வச்சுதான் தயாரிக்கிறாங்க. சோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம்.